ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டெய்லியுமே வந்து என்னடா டிஃபன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய 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 விஷயம். டெய்லி இது யோசிச்சு வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதும் உண்டு. பட் என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று டெய்லி பண்ணி தான் ஆகணும். பட் ரிப்பீட்டும் பண்ணக்கூடாது. பட் அதுக்கு தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சது தான் இந்த ஒரு விஷயம். ஸோ ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப கேஷுவலான விஷயம் தான், எல்லாத்து வீட்லேயும் செய்கிறது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கேரட், இது எல்லாமே வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலான்னு. என்னோடய வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறக்காதீங்க. ஸோ பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக தாளிச்சிட்டு, ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 2 வரமிளகா. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ பெங்களூரில் இருக்கவங்க எத்தனை பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காவேரி வாட்டர் வந்து ஸ்கேர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன வருஷம் சரியாக மழை இல்லாதனால போர் வாட்டருமே வந்து கொஞ்சம் அடியில் போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேங்கர் லாரி தான் வந்து வாங்கி ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ எங்கள் ஏரியா மட்டும் இப்படியா, இல்லை நீங்களும் இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு இப்போது பெங்களூரில். தற்போது பெங்களூரில் இருக்கவங்களோட நிலைமை இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, உங்களோட வீட்டு பொசிஷன் எப்படி இருக்குது, இந்த தண்ணி பிரச்சனை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ரைஸ் வந்து கொஞ்சமாக ஆக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து பெங்களூர் வந்து ஒரு 14 இயர்ஸ் ஆச்சு. 14 இயர்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு தண்ணி பிரச்சனை பெங்களூரில் நான் பார்த்தது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதை தெரியாமல் நிறைய பேர் பில்டிங்காக கட்டி வச்சுருக்காங்க. பீச் எல்லாம் இருக்குது. எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தயிர் சேர்த்துட்டு, தயிர் சாப்பாட்டுக்கு தான் இவ்வளோ பில்டப்பமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இருக்கிறதுலையே சூப்பரான ஒரு லஞ்ச் பேக் ரெசிபி அப்படின்னா தயிர் சாதம் தாங்க. அதுவும் எங்கள் வீட்டில் தயிர் சாதம் பண்ணால் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். தேவையான அளவு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பால் இருக்கும் இல்லையா வீட்டில், அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ சொரவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் டைமில் தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சைடில் இருக்கட்டும். ஸோ சம்மர் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெங்களூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் கொஞ்சம் அதிகமாக தான் அடிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஹெல்த்தியான ஜூஸஸ் என்னால் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ சர்க்கரை இல்லாமல் அது எல்லாமே நான் வந்து டெய்லியுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஏபிசி ஜூஸ் தான் போட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பீட்ரூட் வந்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபுல் கேரட் எடுத்திருந்தேன். அது வந்து சொரவிட்டு கொஞ்சமாக வந்து தயிர் சாப்பாட்டுக்கு போட்டுட்டு மிச்சத்தை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன்.
ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்பிளும் வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணாமல் தான் இந்த ஜூஸை வந்து ரெடி பண்ணி என் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரியே கொடுத்து பழகிட்டேன். இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பால் அவரோட வீடியோஸ் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவர் வந்து ரெகுலராக ஒரு விஷயத்த எல்லாருக்கும் இன்சிஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவாய்ட் சுகர், இல்லைனா ஒரு நாளைக்கு 23 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அவங்க குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 23 கிராம் சுகர் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து ரெகுலராகவே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ மனுஷன் கத்தி கத்தி சொல்கிறாரு, நாம்ளும் ஃபாலோ பண்ணால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து அரைச்சாச்சு. இது வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ மீதி இருந்ததில் இன்னும் கொஞ்சமும் வந்து தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு தாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து அதையும் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து 23 கிராம் சர்க்கரை அப்படிங்கிறது வந்து யோசிக்க வேண்டிய விஷயந்தான். யோசிச்சு பாருங்கள், நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறப்பையாகட்டும், இல்லைனா அவங்களுக்கு என்னென்ன நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்குறதாகட்டும் எவ்வளோ சுகர் கண்டென்ட் இருக்குது அதில். பட் நம்ம உடம்புக்கு தேவைப்படுறது வந்து ஒன்லி 23 கிராம்ஸ் அவ்வளோக்கு தானா. ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக லெமனும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது சைடில் இருக்கட்டும். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து காலியாக இருந்தது, அதை வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திராட்சையும் வந்து ஒரு பாட்டிலில் போடணும். பட் பாட்டில் கழுவி எங்கே எடுத்து வச்சேன் அப்படின்னு தெரியல. ஸோ அப்புறமேல் போட்டுக்கலாம் அப்படின்னு அது சைடில் வச்சுட்டு இதை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் சாதத்தை வந்து பாக்ஸில் போட்டுக்கலாம். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு நம்ம இப்படியே வந்து நம்ம தயிர் சாதம் வச்சோன்னா தயிர் சாதம் வந்து நல்லா புளிச்சு போயிடும். அதனால் வந்து மேலே கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தோம்னா சாப்பிட்றப்போ நல்லா அதோடய ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் தயிர் சாதம் வந்து புளிச்சும் போகாது. மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு மீடியம் நார்மல் டெம்பரேச்சர் இல்லாமல் ரொம்ப ஆறிப்போன பால் இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றப்போ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பாதாம் வச்சு விட்டுறேன். என்னோடய வீடியோவை இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். பார்த்திங்களா, உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்து நான் திராட்சை வைக்கிறதே மறந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக திராட்சையும் வச்சுக்கலாம். இன்றைக்கி என்னோடய கிட்ஸுகளுக்கு வந்து இதுதான் நான் வந்து செஞ்சு கொடுத்தேன். ஸோ பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸ் வந்து ஊற்றி கொடுத்துட்றேன். ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ பையனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹனி சேர்த்துட்டு ஸோ ஜூஸ் வந்து கொடுத்துட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆஷா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.